நிறைய கோயிலில் வந்து பனைமரங்கள் வந்து தலவருஷமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக தமிழ்நாட்டில் திருப்பனங்காடு, திருப்பனந்தாள், திருமழப்பாடி, இந்த பனைமரம், அப்புறம் திருவோத்தூர், அப்புறம் பனைமலை, இந்த ஊர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனைமரம் தான் வந்து தலவருஷமாகவே இருக்குது. அப்போ இதெல்லாம் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த பனைமரம் வந்து தமிழுடைய வாழ்விலையும் பொருளாதார சமூகத்திலையும் வணிகத்திலையும் பல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மரமாக இருந்திருக்கு. இதை வந்து கற்பக வருஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது காரணம் வந்து அந்த பனைமரத்துடைய ஒவ்வொரு பொருளுமே வந்து பயன்படக்கூடிய பொருளே அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் தான் அந்த பனைமரம். இது வந்து 7ஆம் நூற்றாண்டில் சம்பந்தர் வந்து திருநாளச்சம்பந்தரால் பாடப்பட்ட தலம் இது. திருநாளச்சம்பந்தர் பாடும் பொழுது திருப்புறவார் பனங்காட்டூர் அப்படின்னு பாடுறாரு. அப்போ பனங்காடு ஊர் அப்படின்றாரு, பனங்காடு ஊர். அப்போ பனைமர காடுகள் நிறைந்த ஒரு ஊர் அப்படின்னு அவரே சொல்றாரு. ஏன்னா பேர் அடிப்படையில் தான் புரிஞ்சிக்க முடியும். பனங்காட்டூர் அப்படின்னு வந்தாலே பனைமர காடுகள் இருந்த ஊர். எனவே ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட வந்து 1400 1500 ஆண்டுக்கு முன்னாடிலாம் இந்த பனைமரங்கள் அதிக அளவில் இந்த பகுதியில் ஒரு காடு போல் காட்சி எடுத்துக்க வேண்டும். இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் சுருங்கி பனைமரம் அழிந்து போய் நீங்கள் தலவருஷமாக இருக்கு. நீ பின்னி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பனைமரம் தான் தலவருஷம். அப்போ ஒரு பனங்காடு சூழ்ந்த ஒரு பகுதியாக இந்த பனங்காட்டு இருந்தது. அப்போ கிபி 7ஆம் நூற்றாண்டில் திருநாளச்சம்பந்தர் தன்னுடைய பாடலிலே திருப்புறவார் பனங்காட்டூர் கண்ணமன்ன நாயகனே என்று ஒரு பாடுறார். அப்போ 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே பனைமர காடு, பனைமரம் நிறைந்த ஊராக இருந்தது என்பது நமக்கு தெரியும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன், அது முதலாம் ராஜேந்திர சோழனுக்கும் இந்த ஊருக்கும் பயங்கரமாக ஒரு சுவாரஸ்யமான கதைலாம் எனக்கு நிறைய. அந்த முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு தெரியும், கடை கடந்து படையெடுத்தான், அலைகடல் நடுவில் பலகலம் செலுத்தி, இது மாதிரி நிறைய இருக்கு. அதுதான் அவன் கீழ்தேச நாடுகள், பூர்வ தேசமும் கங்கையும் கடாரம் கொண்டார் இருக்கு. அப்போ கீழ்தேச நாடுகள்னா ஜாவா, சுமுத்ரா, உங்களுக்கு தெரியும், தாய்லாந்து, பர்மா, இதெல்லாம் வந்து வெற்றி கொண்டான். கங்கை வரை படையெடுத்தான், ஈழத்தை வெற்றி கொண்டான். இப்படி மிகப்பெரிய ஒரு மாவீரனாக இருந்தார். அப்போ சோழ அரசுகளில் இந்த முதலாம் ராஜேந்திர சோழ வெற்றிகள் பெரிய வெற்றி. இப்போ உலகத்தையெல்லாம் வெற்றி கொண்டார் ராஜேந்திர சோழன். தமிழுக்கு மிகப்பெரிய பெருமை அந்த ராஜேந்திர சோழனுடைய படையெடுப்புகள். அந்த ராஜேந்திர சோழனுடைய உலகத்தை எல்லாம் வென்றவன். ஆனால் அவனுடைய உள்ளத்தையும் ஒன்று வென்றாள். அவள் பேர் தான் பறவை நங்கை. சரிங்களா? அவள் வந்து முதலாம் ராஜேந்திர சோழனுடைய அணுக்கியாக இருந்தாள், காதலியாக இருந்தார். அந்த பறவை நங்கை சொந்த ஊர் என்ன அப்படின்னா திருவாரூர். ஒரு பெரிய நாட்டிய மங்கை. அவ்வளோ அந்த நாட்டியத்தில் மயங்கினார் ராஜேந்திர சோழன். எனவேதான் தன்னுடைய அருகிலேயே தேர்ல வரும்பொழுது கூடவே திருவாரூர் தேர்ல கூடவே அமர வச்சார். அதனால யாரும் செய்ய மாட்டாங்க. அது மாதிரி பண்ண. அது மட்டும் இல்லை, அவங்க திருவாரூர்ல அந்த கோயில் இறைவனை வந்து வணங்கும் பொழுது 2 பேரும் சேர்ந்து வணங்கினாங்க. அப்ப நாம் நிற்கும் இடத்து நின்று சாமி கும்பிட்டாங்க இல்லையா, அதை குறிப்பிடுறாங்க. அங்கு விளக்கு ஏறிக்க இத்தனை விளக்கு, அதனுடைய பலம் என்ன, எடை என்ன என்பதையும் அந்த கல்வெட்டாங்க தெரிவிக்கணும். இப்போ அந்த திருவாரூரை சேர்ந்த இந்த பறவை நங்கை பேர்ல இந்த ஊர் பனங்காட்டு ஊர் இருந்தாலும் கூட பின்னாளிலே முதலாம் ராஜேஸ்வரி ஆட்சி காலத்திலே இந்த தன்னுடைய காதலியான அணுக்கியான பறவை நங்கையின் பேரிலே கொண்ட காதலாலே இந்த ஊருக்கு பனங்காட்டூர் இந்த பேரை மாற்றி பறவைபுரம் என்று வைக்கிறார். இந்த ஊருக்கு அந்த பறவை பெயர் வைக்கிறார், பறவைபுரம் என்று வைக்கிறார். அது மட்டுமல்ல, இங்குள்ள பழைய கோயிலை கற்கோயிலாக மாற்றி இந்த கோயிலுக்கு பறவை ஈஸ்வரம் உடைய நாயனார் என்று கோயிலை கட்டுறார். கல்வெட்டு இருக்கு செய்தி. ஆக இந்த முதலாம் ராஜேந்திர சோழன் பனங்காட்டூராக இந்த ஊரை பறவைபுரம் என்று தன்னுடைய காதலி பறவைநங்கின் பெயரிலே பறவைபுரம் என்றும், இந்த கோயிலை கற்றளியாக மாற்றி, செங்கல் கோயிலாக இருந்த கோயிலை கற்கோயிலாக மாற்றி அதற்கு பறவை ஈஸ்வரம் அந்த காதலி பேரு சூற்றார். இது வந்து கல்வெட்டு செய்தியா நம்ம தொடர்ந்து வரோம். அது இல்லாம இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழனுக்கும் இந்த அணுக்கி அதான் காதலி சொன்ன இல்லையா, இந்த பறவைநங்கைக்கும் ஐம்பொன் சிலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வழிபாடு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது இந்த கோயில் மட்டுமல்ல, இன்னொரு கோயில் மதுராந்தக ஈஸ்வரம் படியார் கோயில் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, பறவை பேரில் இந்த கோயில், இன்னொரு கோயில் மதுராந்தகன் யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரனுடைய இயற்பெயர் மதுராந்தகன். ஆக மதுராந்தகன் பெயரிலே இன்னொரு சிவாலயம் இருந்தது என்பது கல்வெட்டு மூலமா தெரியும். அப்ப பறவை ஈஸ்வரன் கோயில், இன்னொன்று மதுராந்தக ஈஸ்வரன் கோயில், 2 சிவாலயம். காதலன் காதலி 2 பேருக்கும். நம்ம தாஜ்மஹாலை பற்றி ஒரு பெருமையா பேசுவோம். ஆனா 350 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கட்டுற பிபிசி எழுதிருக்கேன், அன்வேஷ் தெரிவிக்கிறேன், பிபிசி எழுதிருக்கோம். ஒரு 350 ஆண்டுகள் தான் பழமையானது. ஆனா அது பெரிய காதல் சின்னம்னு நம்ம சொல்றோம். ஆனா யோசிச்சு பாருங்க, 1000 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு சோழ அரசன் தன்னுடைய காதலிக்காக இந்த ஊரை அமைத்து
இந்த கோயிலையும் கட்டியிருக்கான் அப்படின்னா உண்மையிலேயே வந்து இதுதான் வந்து பெரிய விஷயம். 1000 வருஷம் எங்க இருக்கு, 350 வருஷம் இருக்கு. நம்ம எல்லாம் தாஜ்மஹால் காதலோட சின்னம் சொல்லுவோம். ஆனா அதை விட ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு சோழ பேரரசன் உலகத்தை எல்லாம் வென்றவன், அவருடைய உள்ளத்தை வென்றவனான இந்த பறவையினங்களுக்காக ஒரு கோயிலை எடுத்திருக்காங்க. இருந்த கோயில் தான் கற்கோயிலை மாற்றிருக்காங்க. அப்படியான ஊர் தான் அது. இன்னைக்கு அந்த கோயிலில் பனைமரம் தான் பல வருஷமா இருக்கு. பனங்காட்டி ஈசர் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நேத்ரோ தாரேஸ்வரர் அவங்க வச்சிருக்காங்க சமஸ்கிருதம். ஆனால் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பறவை ஈஸ்வரம் என்றோ பனங்காட்டி ஈஸ்வரர் என்றோ சொல்லப்படுது. அப்போ ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பனையூர் நாட்டு, பொறையூர் நாட்டு, பறவைபுரம் என்று கல்வெட்டு. நான் சொன்ன இலக்கியத்தில் வந்து பனங்காட்டு, அதன் பிறகு சோழனுடைய ஆட்சி காலத்தில் இது பேர் வந்து பறவைபுரம், ஊருக்கு பறவைபுரம். அப்படியான ஊர் தான் இது. இன்னைக்கு இப்படி இருந்தாலும் என்ன நம்ம நினைக்கணும்னா ஊர்லாம் அப்படி பார்த்தோம், இதெல்லாம் பனை மரங்கள் சூழ்ந்த ஊர், ஒரு பனங்காடு இந்த ஊர். ஏன்னா அவன் தெளிவாக சொல்கிறாங்க பனங்காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியான ஊர் தான் இது. பின்னாடி வந்து இது ஒன்று சந்தோஷம் தெரியுங்களா, இவன் பேரை மாற்றி வச்சாலும் பின்னால் அது அப்படியே என்ன வருதுன்னா அந்த பறவை புறம்ன்ற சொல் மட்டும் சேர்த்துட்டாங்க, பனை வந்துருச்சு. திருப்பி பேரை மாற்றி வச்சாலும் அந்த பழமையான ஊருடைய கல்வெட்டில் வந்தாலும் கூட பேச்சு இந்த பனைய இந்த புறம் மற்றும் சேர்த்துட்டு பனைய புறம்னு ஆயிடுது. பனை மாறல, கல்வெட்டுல மாறுது, பறவை ஆமா. அந்த புறம் வந்து பறவைபுரம் என்பது புறம் மட்டும் சேர்த்துட்டு பறவை மாறிடுச்சு. பனை தான் வந்து புறதானம். எப்பொழுதும் பனை மரத்தோடு தொடர்புடைய ஊர் இல்லையா, எனவே பனையபுரம் என்று இப்பொழுது வழங்குவதை நம்ம பார்க்கிறோம். அப்படியான ஒரு சிறப்பான ஊர். இந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 50 பிராமணர்களுக்கும் 10 சிவயோகிகளுக்கும் தினந்தோறும் உணவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கல்வெட்டு கொடுத்து. அது மட்டும் இல்லை, அவருக்கு தேய்ப்பது எண்ணெய் கொடுத்தாங்க. அப்போ ஆதுல சாலை ஒரு தர்ம பள்ளி ஒன்று இருந்திருக்கு, அதுக்கு ஒரு ஆசிரியர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்போ கல்வியோட தொடர்புடைய கிராமம் அப்படியான ஊர் இன்னைக்கு பார்த்தா ஒரு சிறிய கிராமமாக இருக்கு. அப்புறம் புறம் என்றால் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சோழ காலத்தில் ஒரு இருந்த நகரம். கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னால் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பனையூர் நாட்டு, பொறையூர் நாட்டு, பறவைபுரம் அப்படின்னு வருது. அப்போ ஒரு வணிக நகரமாக இருந்தது, வணிக நகரம். அது மட்டும் இல்லை, இந்த பனையூர் நாடு என்பது எசாலம், பிரம்மதேசம், போர்மல்லியா, நரசிம்மன் அதெல்லாம் சேர்ந்தது கொடுத்தாங்க. அப்போ பனையூர் நாட்டினுடைய ஒரு தலைமையிடம் ரைட்டுங்களா, புரியுதா உங்களுக்கு? ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் அதில் ஒரு சொன்னோம் இல்லையா, மாவட்டம், வட்டம், ஊராட்சி, அது மாதிரி இந்த பனையூர் நாடு என்பது இனி ஒரு மாவட்டத்தோட தலைமை, ஒரு மாவட்டத்தோட தலைமை வச்சுக்கல. நம்ம பனையூர் நாட்டினுடைய அந்த நாட்டு பிரிவினுடைய தலைமை இடம் தான் இந்த ஊர். இந்த ஊர் சோழ கால தனி ஊர் என்பது தனியூர் பறவைபுரம். தன்னாட்சி பெற்ற ஊராக இருந்தது. இன்னும் ஒரு சிறிய கிராமம் இருந்தாலும் அப்படின்ற ஊர். ஒரு பாடல்பட்ட தலம் இல்லையா, தேவார பாடல்பட்ட தலம். திருஞான சம்பந்தம் வந்து பாடியிருக்காரு ஊரை பற்றி. எனவே அந்த பனைமரம் அந்த தொடர்புடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஆண்டுகளாக தொடர்ந்து வருவதை பார்க்கலாம். அப்புறம் 1500 ஆண்டுக்கு முன்னாடி அந்த பனைமரத்தோடு தொடர்புடைய ஊர் தான் இந்த பனையபுரம் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே தண்ணீர் பந்தெல்லாம் வச்சிருக்காங்க, ரொம்ப ஆச்சு தண்ணி இல்லாமல் அவசப்படுறாங்க. அது இங்கே நம்ம சொன்னோம் இல்லையா, பறவைஈஸ்வரனுடைய கோயில் முன்னாடிக்கும், மதுராந்தகேஸ்வரர் கோயில் முன்னாடிக்கும், அப்புறம் ராஜேந்திர சோழன் பேர் ஒரு மண்டபம் அந்த ஊரில் இருந்தது. அந்த முன்னாடி தண்ணீர் பந்தம் வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து தானம் கொடுக்குறாங்க. தண்ணீர் வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்கு, நீ போர் போட்டால் தண்ணீர் பண்ணணும், எல்லா இடத்துலையும் தண்ணீர் பண்ணுறாங்க. ஆக மதுராந்தக ஈஸ்வர முடியாத கோயில் தண்ணீர் பந்தல், மரண ஈஸ்வர முடியாத கோயில் தண்ணீர் பந்தல், ராஜேந்திர சோழன் மண்டபத்துக்கு முன்னாடி தண்ணீர் பந்தல், பைப்புலாம் தானம் கொடுத்துருக்காங்க. தண்ணீர் வந்து ஒரு முக்கியமாக இருக்கு, அப்பயே கொடுத்துருக்காங்க. அப்போ தண்ணீர் பந்தல் வைக்கிறதுக்கான விஷயம். அடுத்து வந்து இந்த சிவகோயிலுக்கும் பிராமணர்களுக்கும் தானம், ஒரு தர்மப்பள்ளி, அப்புறம் ராஜேஸ்வருடைய காதலி அவரோட இங்கே தொடர்புடைய ஊர். முக்கியமாக நமக்கான சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்தா நமக்கான சப்ஜெக்ட் இந்த பனைமரம் தொடர்புடைய ஊர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்படியான அந்த கோயில் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் சொல்கிறோம். பின்னாடி வந்த ராஜாதிராஜன் கூட அதான் ஆச்சரியம். பின்னாடி ராஜேந்திர சோழன் வராங்க இல்லையா, ராஜேந்திரனுடைய மகன் ராஜாதிராஜ், அவன் பாரு அப்பாவுடைய காதலியை அவன் அங்கீகாரம் பண்ணுறான். நம்மளாம் திட்டுமல்ல அப்படியே என்ன அப்படின்னு அவன் சரின்னு ஏற்றுக்கிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பறவைநங்கைக்கும் இந்த மதுராந்தகன் அதாவது ராஜேந்திர சோழனுக்கும் ஐம்பொன் சிலை வச்சு அதுக்கு வழிபாடு பண்றதுக்கு கொடுத்துருக்கான். அது இல்லாம இந்த பறவைநங்கை பிறந்த நாள் அஸ்தம் வருவது அந்த நாளிலையும் ஜோதி திருநாள், அப்புறம் ராஜேந்திர சோழன் பிறந்த நாள் அந்த நாள்ல இந்த திருவிழா எடுக்கிறதுக்கு பெரிய திருவிழா எடுத்திருக்காங்க. அதுக்கு தானம் தராங்க பிள்ளைங்களே. யாருக்கு அந்த பறவைநங்கை பிறந்த ஜோதி திருநாளுக்கும் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளுக்கும் விழா எடுக்க பண்றாங்க. இப்படியான ஒரு பண்பாட்டு செல்வத்தை ஊர் தான் நம்ம நிறைய